உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தைக்கு சென்ற அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மீது பொதுமக்கள் சேற்றை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். அங்கு நடைபெற்ற இந்த நிகழ்வு பற்றிய விவரங்கள் என்ன, தற்போதைய சூழல் என்ன, விவரிங்க. அதாவது தென்பெண்ணை ஆற்றில் இருந்து கடுமையான வெள்ளம் வந்த நிலையில் இந்த வெள்ளமானது இருவேல்பட்டு மற்றும் அரசூர் பகுதியிலே முழுமையாக சூழ்ந்தது. இருவேல்பட்டு கிராமம் முழுமையாக வெள்ள நீரால் சூழ்ந்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் பத்திரமாக மீட்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கிடையே தங்களது உடைமைகளை காணவில்லை, கால்நடைகளை காணவில்லை, தங்களுக்கு குடிக்க கூட தண்ணீர் தரவில்லை, அடிப்படை வசதிகள் எதையும் தரவில்லை. கிராம மக்களும் அரசு கிராம மக்களும் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எம்எல்ஏ, மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் பல்வேறு நிலைகளில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்வது முடிவே முடியாது என கூறிவிட்டனர். அமைச்சர் வரும் வரையில் தங்களது சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என கூறி வந்தனர். ஒரு கட்டத்திற்கு பிறகு அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் எம்பி கௌதம சிகாமணி மற்றும் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் இருவேல்பட்டு கிராம மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணப் பணிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை நேரில் பார்வையிடுவதற்காக இருவேல்பட்டு கிராமத்திற்கு நேரில் வந்தனர். அவர்கள் வந்திருந்து சில வீடுகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு சிலர் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மீது சேற்றை வாரி வீசினார்கள். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் அமைச்சர் எம்பி உள்ளிட்ட அதிகாரிகளை அங்கிருந்து பத்திரமாக கார் விபத்திற்கு மீண்டும் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் அங்கிருந்த அதிகாரிகளிடையே முற்றுகையிட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். மீண்டும் தங்களிடம் பேச்சுவார்த்தை திட்டவட்டமாக தெரிவித்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பல தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.